பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கூட இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச விரும்புகிற ஒரு வேத வார்த்தையானது யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த நாளில் கூட ஆண்டவர் இடத்துல பேச விரும்புகிற ஒரு வார்த்தையானது அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. இந்த நாளில் ஒருவேளை நம்ம சொல்லலாம், இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்க, என் கூட நம்ம பேசுகிற நண்பர்களோ உறவுகளோ என் கூடவே இருப்பாங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இல்லைங்க, அப்படி யாராலையும் இருக்கவே முடியாது. எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் எல்லாரும் நம்ம கூட, எல்லாரும் எல்லா நேரத்துலையும், எல்லா காலகட்டத்திலையும், எல்லா நேரத்துலையும் அவங்க நம்ம கூடவே, எல்லா நேரத்துலையும், எல்லா இடங்கள்லையும் அவங்க நம்மளால பிரயாணிக்க முடியாது. நம்ம கூடவே அவங்களால இருக்க முடியாது. இன்றைக்கி ஒருவேளை நம்ம கூடவே எல்லாத்துலையும் நம்ம கூட இருப்போம்ப்பா, எல்லா நேரத்துலையும் அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நமக்கு ஒரு சில நேரங்களில், ஒரு சில சமயங்களில் நம்ம கூட இல்லாமல் போயிடுவாங்க. நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. நம்ம கூட இருக்க முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் அழகாக நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் அதாவது நம்ம போகிற எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறாராம். இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து திகிலோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க, திகையாதீங்க, எதை குறித்தும் வருத்தப்படாதீங்க, எதை குறித்தும் கண்ணீர் விடாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. இன்றைக்கு அவர் உங்க கூட இருக்கிறார். ஒருவேளை நினச்சி பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு இருக்கிற சமயத்தில் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. எதை குறித்தும் நம்ம கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை, எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கி ஒரு தகப்பன் ஒரு சொல்கிற காரியத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் ஞாபகம் வருது. இன்றைக்கி ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பிள்ளை அந்த பிள்ளை யார் கூட இருக்கிறப்போ வேணாலும் அவனுக்கு கூட ஒரு பயம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், அவனுக்குள்ள ஒரு இது இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை தன் தகப்பனோடு இருக்கிறப்போ அந்த பிள்ளை தைரியமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அது நல்லா தெரியும்? இன்னைக்கு ஒருவேளை ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, ஒரு நாள் ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. நடந்து போய் கொண்டு இருக்கிறப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுறான்னா, நடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பாலம் வருது, பாலத்தை கடக்க பார்க்குறாங்க. பாலத்தை கடக்கிறப்போ அந்த பிள்ளை சொல்கிறான்னா, அந்த தகப்பன் இடத்துல, அப்பா நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க. அப்போது அது வரைக்கும் இவங்க நடந்து போகிற வரைக்கும் இந்த பிள்ளை தான் தன் தகப்பனோட கையை என்ன பண்ணா பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் அந்த பாலம் கிட்ட வரப்போ, பாலத்தை கடக்க அவங்க போகிறப்போ இந்த பிள்ளை தகப்பனை பார்த்து சொல்கிறான், அப்பா நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறான். ஏன்னா பிள்ளைக்கு தெரியும், அப்பா நம்மளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாருன்னா, நான் என்னதான் ஒருவேளை நம்ம போகிற நேரத்தில், நம்ம இந்த பாலத்தை கடக்கிற நேரத்தில் இந்த பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா, நான் என் அப்பா கையை பிடிச்சிருந்தா நான் விட்டுருவேன். அதே என் கையை எங்கள் அப்பா பிடிச்சிருந்தாருன்னா, என் தகப்பன் என் கையை பிடிச்சிருந்தாருன்னா, அவர் இந்த பாலம் என்னை இடிஞ்சு விழுந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், என்னை ஒருபோதும் விட மாட்டார்னு அந்த பிள்ளை மனசில் ஒரு காரியம் தான். இந்த பிள்ளை தகப்பன் கேட்குறப்போ, இந்த பிள்ளை இந்த காரியத்தை சொல்கிறப்போ இந்த தகப்பனோட உள்ளம் உருகிச்சான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம கூட எல்லா நேரத்திலும் யாரும் இருக்க மாட்டாங்க.
இன்னைக்கு இந்த பிள்ளையை போல தான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு எனக்கு இந்த காரியத்தை சொல்கிறப்போ இன்னொரு காரியமும் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து ஒரு தன் வீட்டிலேருந்து ஒரு காசை தகப்பனதுலேருந்து காசு வாங்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பொட்டி கடைக்கு போயிருக்கான். போகிறப்போ அந்த தெருவில் நாய்கள்லாம் இருக்கும் இல்லையா, தெரு நாய்கள்லாம் அந்த நாயை பார்த்தோன்னா அவன் பயந்து திரும்ப வந்துட்டான். அவன் தகப்பன் கேட்குறாரு, ஏன்பா இப்போ தானே அப்பா காசு கொடுத்த, நீ ஏன் போய் எதுவும் வாங்கலை, ஏன் திரும்ப வந்துட்டேன்னு கேட்குறப்போ இந்த தகப்பன் இந்த பையில சொல்கிறானா, இப்போ நான் போனேன், இந்த மாதிரி நாய்களை பார்த்து நான் பயந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இந்த தகப்பன் என்ன பண்ணாரா, இந்த பிள்ளையை சரி வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இந்த பிள்ளை கூட தகப்பன் போகிறப்போ இந்த பிள்ளை ஃபஸ்ட்டு போகிறப்போ பயந்தான். ஆனால் மீண்டுமா இவன் தகப்பனோடு போகிறப்போ இவன் பயப்படவே இல்லை, தைரியமாக போகிறானா, ஆடிட்டு அம்மக்கலம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஒரே சந்தோஷமாக போகிறானா. ஃபஸ்ட்டு அவன் தனியாக போகிறப்போ பயப்படுறான், ஆனால் 2வது தடமும் அவன் தகப்பனோடு போகிறப்போ தைரியமாக போகிறான். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, ஒருவேளை நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸில் எந்த சூழ்நிலையில் பிரயாணம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன், எதை குறித்தும் கலங்காதீங்க, அவர் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அவர் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாமே இந்த வார்த்தைகளை உண்மையாக உறுதியாக விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவரே தாங்கி வழி நடத்த, அவரே உங்களோடு இருந்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.